சுவிகாலத்தின் ஆவியை எங்களுக்கு தந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளையில் உம்மால் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட நாங்கள் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிற தெய்வமே, எங்களை ஆட்கொண்ட தெய்வமே, எங்களை பலப்படுத்துகிற தெய்வமே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆட்கொண்ட பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கிற வந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாவே ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எத்தனை பெரிய தேவன் ஆண்டவரே, எத்தனை பெரிய ராஜா ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரட்சகரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் அணுகிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் வாழ்த்துகிறோம், நன்றியோடு உம்மை வணங்குகிறோம், நன்றியோடு உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. அல்பிரோ ஷம்பானா கராதி கவாகதா பகனமந்துனா கபி கந்து நமதியா லபர்கபா வீரமங்கல துரிதியாங்கமா. நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரும், எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் அளித்தவரும், எல்லாருடைய ஜீவனும் சுவாசமும் ஆண்டவரே உம்மை உயர்த்தும்படிக்கு அதை கிருபையாய் பெற்றபடியினால் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. Nemo Shamba Kara Kaba Karo Ragaba Karo Dinama Kadura Kaba Kabe Randunama Kabaria Kabala Karata Shandanama Kirama Karadia Nora Kaba Piyandanamari Arma Kaba Karandunamadia. மகிமையும் மகத்துவமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, 18 வருஷமாய் பூதாயிரம் ஸ்திரீயில் இருந்து பலவீனத்தின் ஆவிலிருந்து விடுபட்டு மகிமைப்படுத்தினது போல இந்த காலவேளை நாங்கள் நம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நாங்கள் மகிமையை கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ராஜாவே ராஜாவாக இருப்பதற்காக நன்றி. அசூலி கபோஸ் சார்ந்த நேரங்களை அறிந்திருக்கிறீர். சகலத்தையும் ஆழங்களை அறிந்திருக்கிறீர். உமக்கு முன்பாக நாங்கள் மாத்திரம் என்று உண்மை துதிக்கிறோம். இப்போ கபியா ரிபலா கபோ ஸ்ரீமலந்தன கபி கரா கந்துனா. ஆவியானவரே, நீரை மட்டும் எங்களை கைவிடாமலும் எங்களை கம்பெனியை போல காத்து வழிநடத்தி வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். அறிபோல் கரு அபாரான் கன கதூரி மதியா கபா. கர்த்தாவே, எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று நாங்கள் சொல்லும்போது நமது வலதுகரம் எங்களை தாங்கி பிடிக்கிறது. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ரசூல் கபா கரு அர்மினான் கபா கதூரியா நதூரமா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து அவைகளை ஸ்திரப்படுத்த மேலே நம்முடைய மகிமை வைத்தரப்பா தியானமா. ஆண்டவரே, வனாந்தரத்திலே பயில் காட்டி எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களை தெரிந்து கொண்டு அனுதினமும் நடத்துகிறது உங்கள் கிருபை. அதற்கு நன்றி சொல்லுகிறோம். ரியா கபோ பி நிமான் கபா கரா கபர கந்து நிமான் கரா தியோதமி கபாத்தியா. ஆண்டவரே, நீர் எங்களை கருவியாக இருக்கிறீர். எங்களை எல்லா இடத்திலும் ஆண்டவரை வாழ்ந்திருக்கும்படி செய்து எல்லா இடத்திலும் எங்கள் தலைகளை உயர்த்தி உங்களுடைய மகிமையை எங்களுக்கு விளங்க பண்ணுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. ஹரோ சந்தோரி மா கருதியா அப்பாலாரா சபோதி மா கராத்தியா கனமா. நீர் ஆபிரகாமின் தேவனும் இயேசு
ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் எங்கள் பிதாக்களின் தேவனாய் இருந்து உம்முடைய வம்சத்துக்குள்ளே விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யூதராக எங்களை பிரித்தெடுக்கிறே உங்கள் ஸ்தோத்திரம். அர்பியா சம்பவிக்கபா அனகுரதியான் பூமிக்கபா கரோத்தோ. ஆண்டவரே, நாங்கள் உட்கார்வதை நீர் பார்க்கிறீர், எங்கள் எழுந்திருக்குதலை நீர் பார்க்கிறீர். எங்கு போனாலும் அங்கே உடைய கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. உமக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை என்பதற்காக உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, ஆன் பண்ணியாரா? தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் அமைகிறவரே, உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ரட்சகரே, அலகோ சம்புலி கமாங்கதா, எங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக 3 ஆணிகளிலே சிலுவையிலே தொங்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ரீமா கபூரியா கந்தன கலோ, எங்கள் பாரங்களை எல்லாம் சுமந்து கொண்டு, எங்கள் நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டு, எங்கள் வேதனைகள் எல்லாம் சுமந்து கொண்டு, ரத்தம் எல்லாம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்த உடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹரா கபோ அபரா கரிபியா துணிமா கந்து கந்தன கந்தனா அகாலமசியானுமா. ஆவியானவரே, நாங்கள் எங்கு போனாலும் எங்களை போகிற இடத்திலெல்லாம் எல்லாருக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நடக்க பண்ணி எங்களை அபிஷேகித்து எங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழியும்படி செய்கிற உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ரஷோ பீலாங்குனா அசல் பீலமந்த கோபியாலரக்கமா. ஆண்டவரே, நாங்கள் நோக்கி கூப்பிடுகையில் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து எங்களுக்கு சமீபமாய் வந்து நிற்கிற உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ ரபிதா மகரம் தூணா கபோல் அதிசந்தா எங்களிடத்திலே உண்மை உள்ளவராய் இருந்து எங்களை அழைத்த அழைப்பையும் எங்கள் தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்தி உடைய வரங்கனால் எங்களை அபிஷேகித்து ஆண்டவரை அனுதினமும் பயன்படுத்துகிற உடைய கிருபையை நினைத்து நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆரா கபோ கருத்தியான் கனமா ரான்குலிமா கனமா. எத்தனையோ விபத்துகளிலிருந்து ஆபத்துகளிலிருந்து எங்களை விடுவித்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியால் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். கோரியா சம்போரிக்காமா கலோ அபானா சிபத்து அபியாத்துனா கரோ. ஆவியானவரே, நீரே எங்கள் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறீர். போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்துகிற அநாதி கிருபையை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆர்த்தி அம்புரா அரக்கனோ உபேனகா ரம்பா கரா கட்டூனா சபியா ரஷே பூலங்கனா தியானமா. துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் எந்த மகிமைக்கும் மேலான உடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. இந்த நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. மகிமைப்பட முடியாதிருக்கிற காரியங்களை எங்களை விட்டு நீக்கி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ராபா கம்போரியா ஷகேல அருத்தனமா கருபியா கரோ தி தாவுத்மா அரசா. இஸ்ரவேலிலே சங்கீதங்களை பாடின தாவீது என்கிற நாமம் தந்து வழிநடத்துகிற உங்கள் கிருபைக்கு நாங்கள் கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பெரிய கஷியமா கரோபா தாவுக்கா மராசியம் இனமோரியே அராங்கனோ தியாக்கபா. தாவீதோடு கனவும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் ஆண்டவரே கேட்கிறவர்களுக்கும் பேசுகிற எனக்கும் நம்முடைய சமூகத்திலே ரீதியாக இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 13வது நாள் காலை வேளையிலே இந்த ஜபத்தின் ஊடே பங்கு கொள்ளுகிற இந்த யோசுவாவின் புதிய ஆராதனையிலே சமீபத்தில் இருந்தும் தூரத்தில் இருந்தும் முகநூல் வழியாகவும் இந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நாள் நமக்கு ஒரு விசேஷமான நாள். ஆகவே என் இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதிக்கின்றேன். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன். தினம் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசநீரானை தீரே. நான் நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசநீரானை தீரே. கைவிடப்பட்டு காதறினேன், கைவிடப்பட்டு காதறினேன். கர்த்தர் தேற்றினீர், என்னை கர்த்தர் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவே, தினம் உம் அன்பை எடுத்து சொல்லுவே. ஓயாமல் பாடுவே இயேசுவே, ஓயாமல் பாடுவே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். எனது ஜீவனை அழிவினின்று, எனது ஜீவனை மரணத்தினின்று காத்து ரட்சித்தீரே. ஏசையா காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு
இயேசுவே உங்களுடைய பாவங்களை முத்தம் செய்கிறோம். இந்த நாளில் உங்களோடு பேசும். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதமான காலை வேளையிலே உங்களை பார்ப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். உங்களோடு ஆவியானவர் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக யோசுவாவின் சரித்திர புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை இந்த துதி ஆராதனை, யோசுவாவின் துதி ஆராதனையின் 13வது நாள் அதிகாலையில் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து ஜனங்களை இலக்கம் பார்த்து இஸ்ரவேல் மூப்பரோடு கூட ஜனங்களுக்கு முன்னாலே நடந்து ஆயின் மேல் போனான் என்று சொல்லுகிறேன். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து என்று சொல்லுகிறேன். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எழுந்திருக்க வேண்டும். எப்போ எழுந்திருக்கணும்? அதிகாலமே எழுந்திருக்கும். அது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். சங்கீதக்காரன் தன் சங்கீதங்களில் தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் சொல்லுகிறேன், கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறேன். காலமே எழுந்திருந்து ஆயத்தமாகி நம்முடைய சமூகத்தில் வந்திருப்பேன் கர்த்தாவே, வந்திருக்கிறேன் கர்த்தாவே என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் காலையிலே எழுந்திருக்கிறது. அந்த எழுந்திருக்கிற அனுபவம் தான் நமக்கு எப்போவுமே ஒரு ஆசீர்வாதமான அனுபவம். ஆகவே சபையாராகிய நாம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஏனோ தானோ என்று வாழாதபடி அதிகாலையிலே எழுந்திருக்க வேண்டும் என்று யோசுவாவின் வாயிலாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறது. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடுவதுதான் பெரிய பாக்கியம். இதை நாம் விசுவாசித்து ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டியது அவசியமாயிருக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எழுந்திருக்க வேண்டும். அப்படி எழுந்திருந்து ஆண்டவர் சமூகத்திலே வர வேண்டும். இந்த யோசுவா 7ஆம் அதிகாரம் முழுவதும் அவன் ஆயி பட்டணத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் 36 பேர் கொல்லப்பட்டதற்கு காரணம் யார் என்பதை தெரியாமல் அந்த காரணத்தை கண்டுபிடிக்கும்படி அவன் உளவுத்துறையை தேடவில்லை. உளவுத்துறையிலே இருக்கிறவர்களை விசாரிக்கவில்லை. அவர் வைத்திருக்கிற வேவுக்காரர்களை விசாரிக்கவில்லை. 100 பேருக்கு தலைவனாகவும் 1000 பேருக்கு தலைவனாகவும் 10,000 பேருக்கு தலைவனாகவும் 10 லட்சம் பேருக்கு தலைவனாகவும் வைத்திருந்தவர்களையும் அவன் தேடவில்லை. அவன் எழுந்திருந்து தேவனுடைய சமூகத்திலே போய் அங்கலாய்க்கிறான். பாருங்கள்,
7ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்களின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டு கிடந்தார்கள். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே என்று அவன் கூப்பிடுகிறான். கர்த்தர் அவனுக்கு வெளிப்பாடு கொடுத்து, எழுந்திரு, உன் ஜனங்கள் சாபத்தீடானதிலே திருடி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், களவு செய்து வைத்திருக்கிறார்கள். அழகாக அவன் தெளிவாக சொல்லுகிறான். நல்ல நம்ம கவனிக்க, அவர்கள் வஞ்சித்திருக்கிறார்கள், அவர்கள் எல்லாவற்றையும் எனக்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நீ எழுந்திரு. இப்படி கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினான். சாபத்தீடானதிலே எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டு. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றை சரியாக சிந்திக்கிறது. எடுத்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறது, பாவம் செய்தார்கள் என்று சொல்லுகிறது, மீறினார்கள் என்று சொல்லுகிறது, சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லுகிறது, களவு செய்தார்கள் என்று சொல்லுகிறது, வஞ்சித்தார்கள் என்று சொல்லுகிறது. அந்த நேரத்தில் தான் ஆண்டவருக்கு முன்பாக விழுந்து கிடந்த அவனுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து எவனாலே நடந்தது என்றை கண்டுபிடித்து அந்த கர்மியின் மகன் ஆகானை கல்கள் எறிந்து கொல்லப்பட்ட அவனுடைய நாட்கள் முடிந்தது. யோசுவா இப்பொழுது ஆயி பட்டணத்தின் மேல் யுத்தத்திற்கு போக ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் யோசுவாவோடு பேசுகிறார். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்தார். இன்னைக்கு தேவனுடைய ஜனங்களாகிய நாம் அதிகாலையிலே எழுந்திருக்கும். அதிகாலையிலே எழுந்திருந்து ஜனங்களை இலக்கம் பார்த்து ஒவ்வொன்றையும் கரெக்டா செய்கிறோம். இஸ்ரவேலின் மூப்பரோடு கூட ஜனங்களுக்கு முன்னாலே நடந்து மேல்